ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்து கூட பராசக்தி எஸ்கே அவருடைய பராசக்தி படம் வந்து கிளாஸ் போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த ஒரு கிளாஸை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த கிளாஸ் இப்போ தேவையா, இந்த கிளாஸுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் படத்து கூட ஏன் பராசக்தி படம் கிளாஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, உண்மையான கதையை வந்து தழுவி எடுத்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அமரன் மாதிரி இருக்கும். ஸோ அமரன் மாதிரியான படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நல்ல ஒரு ஹாலிடேஸில் வெயிட் பண்ணி நல்லா ஒரு நீட்டாக பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து சோலோவா ரிலீஸ் ஆனாதான் நல்லா இருக்கும். அதுவும் ஹாலிடேஸ்ல இல்லாம ரிலீஸ் ஆனாலும் இந்த ஒரு படம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும் வகையில மாசான ஒரு படத்தை கூட கலர் இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு மாசான ஒரு படத்தை பார்த்துட்டு போறோம். தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் வந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம். சோ செம மாசா இருக்கும். சோ ஃபைட் தெரிக்கிற அளவுக்கு இருக்கும், சாங் இருக்கும், வேணுங்கிறது இருக்கும். குடும்ப ஆடியன்ஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு எமோஷனல் வந்து நிறையவே இருக்குது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஹைப்ன்றது எங்கேயோ இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை கூட போயிட்டு நம்ம பராசக்தி படத்தை போயிட்டு கிளாஸ் போடலாமா? சோ இதெல்லாம் ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி 14ஆம் தேதியா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். பட் எதுக்காக முன்கூட்டியே வராங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ அரசியல் ரீதியா வராங்க அப்படின்றது. சோ நம்மள அதான் சொல்லிக்கிறோம். சரி ப்ரோ, இப்ப 2 படம் வருது. 2 படத்துல எது வந்து ஓடும் கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தளபதி விஜயோட ஜனநாயகன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க. சோ அண்ட் இன்னொரு பக்கம் பராசக்தி ஃபேன்ஸ், அதாவது எஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பராசக்தி இருக்கிற இடம் தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ பராசக்தி வேற ஒரு நாள் ரிலீஸ் ஆனா கூட விஜய் ஃபேன்ஸ் தூக்கி பிடிப்பாங்க, நல்லா போய் பார்ப்பாங்க, சரி வேணா சொல்லுவாங்க. சோ அதை இவங்க மிஸ் பண்றாங்க, அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, அஜித் நடிச்சிருக்கிற மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா சோசியல் மீடியால சொல்லப்பட்டு இருக்கு. சோ அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னா ஜனநாயகனுக்காக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ ஜனநாயகன் படத்துக்கான ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வசூல் குறையும். சோ ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் குறையும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. சோ தளபதியோட படங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தது கிடையாது. சோ பிரச்சனை வராம தளபதியோட படங்களும் இருந்தது கிடையாது. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜய் அவர்களை பத்தி தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க பீஸ்ட் படம் ஆவரேஜா தான் போனுச்சு. சோ ஆவரேஜா போன படமே 250 கோடி கிட்ட வசூல் கொடுத்துச்சு. அது பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் கூட கிளாஸ் போட்டுச்சு. சோ கேஜிஎஃப் 2 அந்த படம் எவ்வளவு பெரிய ஒரு படம், அந்த படத்து கூட கிளாஸ் போட்டுருக்கு. போட்டே 250 கோடி வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததான் துணி வெர்சஸ் வாரிசு. இதுலயும் தளபதி விஜய் அவர்கள் குடும்ப ஒரு சென்டிமெண்ட் படமா எடுத்து அது ஆவரேஜ் படம் தான். அந்த படம் பாத்தீங்கன்னா 300 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துச்சு. சோ அந்த மாதிரி தளபதியோட ஆவரேஜான படங்கள் கலெக்ஷன்ல வேற லெவல் சம்பவம் பண்ணிரும். சோ அந்த வகையில எஸ்கே அவருடைய பராசக்தி படம் கண்டென்ட் கிளிக் ஆனாலும் வசூல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் பண்ணும். பட் தளபதிக்கு அப்படி கிடையாது. அதிகமான குடும்ப ஆடியன்ஸ் இருக்கறனால வசூல்ன்றது பட்டை கலப்பும். சோ ஒன் டே கலெக்ஷனா வேற லெவலான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வைக்கும். சோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சோசியல் மீடியாஸ்ல வாருன்றதுனா டிஎம்கே vs டிவிகே அப்படின்ற மாதிரி படத்தை வச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில மாட்டின சின்ன குருவி மாதிரி நம்ம எஸ்கே அவர்கள் படாத பாடுபட்டு இருக்காரு. சோ அவரு என்ன இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. சோ வேற வழி கிடையாது. மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் வரும்போது ஒதுங்கி போன எஸ்கே அவர்கள் தளபதிக்கு மட்டும் ஏன் ஒதுங்கி போல, அதுவும் கன் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல வாரலாம் கிளம்பி போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் போகும் தான், கட்டுப்படுத்தவே முடியாது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்து எப்படி கொண்டு போறான்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட தாட். இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படம்னா ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றனால வேற ஒரு நாள்ல ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ஏன் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட். என்னோட தாட் மட்டும் கிடையாது, நிறைய எஸ்கே ஃபேன்ஸோட தாட் இது மாதிரி தான் இருக்குது. சோ நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு தான் இருக்கீங்க. சோ வேற வழி கிடையாது. சோ படத்தை வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் திமுக. சோ வேற வழி கிடையாது. ஆனதாச்சு போனது போச்சு, கிளாஸுக்கு வரட்டும். எந்த படம் பெருச்சு அப்படின்றத அடிச்சு பாத்துக்கலாம். சோ கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, வாங்க. பட் இது தளபதியோட கடைசி படம் அப்படின்றனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டோம். பட் ஆனா நீங்க அதெல்லாம் முடியாதுன்னு வரீங்க, வாங்க அடிச்சு பாத்துக்கலாம். கடைசி படம் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படமும் தளபதியோட ஜனநாயகன் படமும் போட்டியா வருது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.